Hi guys, a very good evening. A very good evening to all of you. Welcome to our 24/7 Tamil. யாரெல்லாம் செஷன் இன்னும் லைக் போடலையோ மறக்காம ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்கப்பா. வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ நமக்கு இங்கிலீஷ் கிராமர்னு பார்த்தாலே நிறைய பேருக்கு பயமா இருக்கு. ஐயோ கிராமரா, எது தப்புன்னு தெரியலையே, எது கரெக்டுன்னு தெரியலையே, எங்க எரர்னு தெரியலையே, எதை சூஸ் பண்றதுன்னு தெரியலையே, எப்பயுமே பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஷார்ட்கட்ஸ் எப்படி கிராமர் கொஷின்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, எரராக இருக்கட்டும், அல்லது சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபில் இன் த பிளாங்க் கிராமரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அதில் எப்படி நம்ம பார்க்கறது, எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து இருக்கும். ஸோ இதில் மேஜராக 5 விஷயங்கள் முக்கியம். சரிங்களா? மேஜராக 5 விஷயங்கள் முக்கியம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்னன்னா, ஐயோ கிராமர்னால நிறைய ரூல்ஸ் இருக்குமே, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குமே, அதுல நான் எதை படிக்கிறது எதை விடுறதுன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. அது இல்லாம நமக்கு அடுத்த இஷ்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? நமக்கு இங்கிலீஷ் ரூல்னாலே எக்ஸப்ஷன் கேசஸ் நிறைய இருக்கும்னு நான் எப்பயுமே அடுத்த போது சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து நமக்கு டவுட் வரும், ஐயோ எக்ஸப்ஷன் கேசஸா, எதுக்கு எது எக்ஸப்ஷன் தெரியலையே, எந்த ரூலுக்கு எது வரக்கூடாதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்னது நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி இங்கிலீஷை வாசிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் வந்து எப்பயுமே இப்போ இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸ் நான் பேசணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் தமிழில் அந்த சென்டென்ஸை மைண்டில் யோசிப்பேன். அந்த தமிழ் சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பேசணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, அது கரெக்டான ஃபார்மட் கிடைக்காது இங்கிலீஷில். ஆல்வேஸ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆப்டாக இருக்காது. கூகுள் டிரான்ஸ்லேட்டே எவ்வளோ தப்பு பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ ஆப்டாக இருக்காது. அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், நம்ம நிறைய தப்பு பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ரிப்பீட்டடா இதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லையும் எல்லா செட்லையும் கேட்குறாங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி கேள்விகள் இல்லாத செட்டே கிடையாது. பேங்கிங்காக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, கிராமர்னு வரப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை பொறுத்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அதாவது என்னன்னா, சப்ஜெக்டும் வேர்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். நான் சிங்குலராக இருக்கும்போது நீயும் சிங்குலராக இருப்பா அப்படின்ட்டு, இல்லை நான் ப்ளூரலாக இருக்கும்போது நீயும் ப்ளூரலாக இருப்பா அப்படின்ட்டு, நான் இந்த ஃபார்மில் இருக்கும்போது நீ அந்த ஃபார்மை மாறிக்கோப்பா அப்படின்ட்டு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. அதை தான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இந்த டாப்பிக்கில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எல்லாருமே கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் என்ன விஷயம் எப்படின்னா பாருங்க, சிங்குலர் சப்ஜெக்ட் கூட சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், நமக்கு தெரியும். ப்ளூரல் சப்ஜெக்ட் கூட ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம், நமக்கு தெரியும். ஆனால் சில சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு என்னது சிங்குலராக இருக்கும், ஆனால் அது கூட ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபேண்ட்ரி அப்படின்ற, இன்ஃபேண்ட்ரியில் எஸ்ஸும் இல்லை, இஎஸும் இல்லை, ஐஇஎஸும் இல்லை, ஆனால் இன்ஃபேண்ட்ரின்றது ஒரு ப்ளூரல் வார்த்தை. சரிங்களா? ஸோ அது கூட ப்ளூரல் வேர்பை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் கிட்ட எஸ்ஸும் இல்லை, இஎஸும் இல்லை, ஐஇஎஸும் இல்லை, இருந்தாலும் போலீஸ்ன்றது என்னது ஒரு போலீஸ் கூட எப்பயுமே ப்ளூரல் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். போலீஸ் மேன் அல்லது போலீஸ் உமன்னு சொன்னால் சிங்குலர். வெறும் போலீஸ்னா அது வந்து ப்ளூரலை தான் டினோட் பண்ணுவோம். பீப்புள்னாலும் ப்ளூரலை தான் டினோட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எஸ்ஸோ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ இல்லை, இருந்தாலும் தான் நம்ம ப்ளூரலை தான் பார்க்குறோம். இப்போ சில சப்ஜெக்ட்ஸ் என்னது ப்ளூரலாக இருந்தாலும், பார்க்கறதுக்கு ப்ளூரலாக இருந்தாலும் அது கூட சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, இன்னிங்ஸு, எத்திக்ஸு, பில்லியார்ட்ஸு, மீசல்ஸு, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் தான் முடியுது. ஆனால் அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோமா? இல்லை. இந்த வார்த்தைகள்லாம் சிங்குலர்னு சொல்லுவோம். சில வேர்ட்ஸ்க்கு சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஒரே வார்த்தை தான் இருக்குது, இது ஃபார்மே மாறாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. எல்லாமே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வரும். எல்லாமே முக்கியமான டாபிக். சரிங்களா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தே இஸ் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்றது கரெக்டாக இருக்குமா? தேன்றது நமக்கு தெரியும் ப்ளூரல் சப்ஜெக்ட், ஆமாவா இல்லையா? தேன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இது கூட இஸ்ன்ற சிங்குலர் வேர்பு போட்டால் கரெக்டாக இருக்குமா? இன்னும் இது கூட என்ன பண்ணும், ஆர்ன்ற ப்ளூரல் வேர்பு தான் கரெக்டாக இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்பும் ப்ளூரலாக இருக்கணும். இது பேசிக்கான ரூல். இதை பேஸ் பண்ணி எக்ஸப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய கற்றுக்கணும். சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு கற்றுக்கிறதுக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன். எப்பயுமே நமக்கு ப்ரிப்போசிஷன் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா தமிழ்ல எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல ஒரு இடத்தை பொறுத்து அதுக்கான வார்த்தை மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ வந்து என் கை மேலே இந்த வாட்ச் இருக்குன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லுவேன், மேலேன்னு சொல்லுவேன். இங்கே நான் வாட்ச் இப்படி தொங்க வச்சுட்டு இருக்கேன், இப்படி 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 நான் போட்டுட்டு இருக்கேன்னு, அதையும் மேலேன்னு தான் சொல்லுவேன். இப்போ செவத்துல ஒரு வாட்சை ஒட்டி வச்சிருக்காங்கன்னா அதையும் என்ன சொல்லுவேன், மேலே செவத்துல ஒட்டி வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்துக்குமே மேலேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இங்கிலீஷில் ஒரு பொருள் மேலே கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆன்னு சொல்லணும். இதுவே மேலே இப்படி தொங்கிட்டு ஃபிக்ஸ்டா தொங்கிட்டு இருந்துச்சு, அது ஆட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது என்னது, ஓவர்னு சொல்லுவோம். இதுவே மேலே ஃபிக்ஸ்டா ஒட்டி வச்சுட்டேன் அப்படின்னா அபவ்னு சொல்லுவோம். அப்போ அதே விஷயம்தான் என்ன சொல்றேன், ஆன், ஓவர், அபவ்னு சொல்றேன். ஆனா தமிழ்ல மூணுத்துக்குமே என்னது, மேலே அப்படின்ற ஒரே வார்த்தை தான் இருக்கு. ஸோ இப்படி நமக்கு நிறைய கன்ஃபியூசிங் இருக்கும். ப்ரிப்போசிஷனை ஐயோ ப்ரிப்போசிஷன் எது கூட எது வரணும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும். ஸோ மேஜராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த இன்னு, ஆனு, அட்டு. சரிங்களா, இன்னும் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம், அட்டை எங்கே யூஸ் பண்ணுவோன்றது எப்பயுமே ரிப்பீட்டடாக மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சிம்பிளராக இப்போ டைம் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அட்டுன்றது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வாட்சில் காட்டக்கூடிய எல்லா டைமுக்கும் என்ன பண்ணுவோம், அட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, at 7 PM, at 6:45 AM, at 3 AM அப்படின்னு சொல்லிட்டு என்னது, டைமுக்கு எல்லாத்துக்குமே என்னது அட்டுன்றதை சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி எக்ஸாக்ட் டேட்டை குறிக்கும் போது ஆன்ன்றதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, எக்ஸாக்ட் டேட்டை குறிக்கும் போது ஆன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே சொல்லும் போதும் என்னது, ஆன்ன்றதை சொல்லுவோம். சரிங்களா, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே சொல்லும் போதும் ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெட்னஸ்டேன்னு சொல்லுவோம். இதுவே இன்னும் பார்த்தீங்கன்னா மந்த் சொல்லும் போதும் இயர் சொல்லும் போதும் என்ன பண்ணுவோம், இன்னன்றதை சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. இன் 1945, இன் 2006 அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சில இது மட்டும் இல்லாமல் சில ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த வார்த்தை கூட இந்த ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூஸ்டு கூட ஆஃப்ன்றதை யூஸ் பண்ணுவோம், அதர் கூட டூன்றதை யூஸ் பண்ணுவோம், கம்ப்ளை கூட வித் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு. ஸ்கேர்டு கூட ஆஃப் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, கில்ட்டி கூட ஆஃப்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தை கூட இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரணுன்ற கட்டாயம் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணலாம்னா கூகுளில் லிஸ்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ்னு போடுங்க, லிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் போடுங்க. அதில் ஒரு லிஸ்ட் காட்டும். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் பை ஹார்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்தெந்த வார்த்தைலாம் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தையா இருக்கோ அதுக்கு மட்டும் என்ன வரும்ன்றதை பை ஹார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, மனப்பாடம் பண்ணுங்க, வேற வழி கிடையாது. எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு இது பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தானாவே மைண்ட் என்ன பண்ணிடும், அதுக்கேற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம அவ்வளோ ரீடிங் பண்ணல, இப்போ எக்ஸாம் வந்துருச்சு, அப்போ வேற வழி இல்லை, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். சரிங்களா, ஓகே. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எங்க யூஸ் பண்ணும், ஆன் எங்க யூஸ் பண்ணும், த எங்க யூஸ் பண்ணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும். சரிங்களா, ன்றது யூஸ்வலா என்ன எங்க யூஸ் பண்ணுவோம், கன்சனன்ட் சவுண்ட் கூட யூஸ் பண்ணுவோம். ஆன்ன்றது வவுல் சவுண்ட் கூட யூஸ் பண்ணுவோம். தன்றது நம்ம பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். குறிப்பிட்டு பேசும்போது தன்றது யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா பேசும்போது அல்லது ஆன்ன்றது யூஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணிலாம் நம்ம டெய்லி 4 மணிக்கு செஷன் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆமாவா இல்லையா, டெய்லி 4 மணிக்கு இதை பேஸ் பண்ணிலாம் செஷன் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா செஷனை தொடர்ந்து பாருங்க. இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் லைவ் இருக்கீங்களோ மறக்காம ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். சில ஒகாபுலரிலாம் பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஐயோ இது கூட என்ன வரணும், இந்த வார்த்தை இது என்ன சொல்றாங்க, ஐயோ இது அதுவா ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுது, எது எதை குறிக்கும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு எமோஷன் எப்பயுமே இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஃபெக்ட், எஃபெக்ட்னு சொல்றோம். ரெண்டுமே ஒரே வார்த்தை மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிப்பீங்க. அஃபெக்ட் அப்படின்னா அர்த்தம்னா பாதிப்படைகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா, எஃபெக்ட் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதன் ரிசல்ட்டை குறிக்கிறது எஃபெக்ட்னு சொல்லுவோம். பாதிப்படைகிறது அஃபெக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுவே இன்னொரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இப்போ அட்வைஸ் இருக்கு. ரெண்டுமே அட்வைஸ் தான், ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்னு சிஇ இருக்கு, இன்னொன்னு எஸ்சி இருக்கு. அப்ப சிஇனா எதை குறிக்கும், எஸ்சினா எதை குறிக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எஸ்சின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வேர்பை குறிக்கும். சரிங்களா, வேர்பு குறிக்கும். சின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நவுனை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் he advised me not to go there. அங்க போகாதன்னு அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணாம்பா அப்படின்ற. ஸோ இங்க செயல் என்னது, ஆக்ஷன் என்னது, அங்க போகாதன்றது ஆக்ஷன் கிடையாது.
எனக்கு அட்வைஸ் பண்ணான், ஏன்னா அங்கே போகாதுன்ற ஒரு அட்வைஸை பண்ணான். ஸோ அட்வைஸ் பண்ணுறதானது ஆக்ஷன். அப்போ வேர்பு குறிக்குதா? அப்போ ஹீ அட்வைஸ்டு மீன்னு சொல்லும் போது எஸ்ன்றதை யூஸ் பண்ணுவீங்க. இதுவே இப்போ ஹீ கேவ் மீ சம் அட்வைஸ் அப்படின்ற, அவர் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாருப்பா அப்படின்ற, அப்போ இந்த சென்டென்ஸ்ல எது ஆக்ஷனை குறிக்குது? அட்வைஸ் ஆக்ஷனை குறிக்குது இல்ல, அவர் அட்வைஸ் கொடுத்தாரு, கேவ், கொடுக்கறது தான் என்னது இங்க ஆக்ஷனா இருக்கு. அப்போ இங்க அட்வைஸ்ன்றது நவுனா இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த இடத்துல என்னது சீன்றதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இட்ஸ் ரெண்டுமே என்னது ஒரே விஷயத்தை தான் குறிக்கும். ஸோ யூஸ்வலா நமக்கு என்னன்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டா பொசசிவா குறிக்கும். அவனுடையது, அவளுடையது, அதனுடையது அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ன்றதை டினோட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மைண்ட்ல தோணும். ஆனா இட்டு பாத்தீங்கன்னா யூஸ்வலுக்கு ஆப்போசிட். இட்டை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்ட்ரோஃபி போடாதான் பாத்தீங்கன்னா பொசசிவ். அப்போஸ்ட்ரோஃபி போடாதான் பொசசிவ். அப்போ இது என்னன்னா இட் இஸ்ன்ற அர்த்தம். சரிங்களா? இட் இஸ்ன்றதுக்கு தான் என்னது இட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? சரிப்பா, அடுத்து பார்த்துடலாமா? இந்த மாதிரி கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய கிராமர்ஸ், நிறைய ரூல்ஸ், நிறைய எக்ஸப்ஷன் கேசஸ் பார்க்க தான் இது நமக்கு இதெல்லாம் ஓரளவுக்காச்சும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகேப்பா, அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுங்க, சப்ஜெக்ட் வேர்ப் டைம் வேர்டுன்றதை புரிஞ்சுக்கோ. சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் வேர்ப், இந்த வேர்பை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், எந்த டென்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் I eat, eatன்றது present tense, I ate அப்படின்றது past tense, I will eat அப்படின்றது future tense. ஸோ டென்ஸை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஐயோ டென்சஸ்னா தெரியாது, இது எதை குறிக்கும், அது எதை குறிக்கும், அதை எதை மீன் பண்ணுறாங்க, இது எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு பதறக்கூடாது. ஃபர்ஸ்ட் டென்ஸ்னா டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்னப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுத தெரியணும். ஃபியூச்சர் அப்படின்னா வில் அல்லது ஷால்ன்றது வரும். சரிங்களா? ஃபியூச்சர்னா வில் அல்லது ஷால்ன்றது வரும். பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேஸ் அல்லது ஹேவ்ன்றது வரும். பர்ஃபெக்ட்ல எப்பயுமே வேர்பு V3 இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாம வேர்பு இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வரும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அது பேசிக்கானது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த நாலேஜ் அவசியம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இன் ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இதெல்லாம் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்குள்ள வரும். சரிங்களா? நெய்தர்னு ஓரை வச்சு ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணாலும் சரி, எய்தர்னு ஓரை வச்சு ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணாலும் சரி, நாட் ஓன்லி பட் ஆல்சோ வச்சு ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ணாலும் சரி, வேர்பு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கடைசி நவுனை பொறுத்து தான் வேர்ப் இருக்கும். லாஸ்ட் நவுன், செகண்ட் நவுன் சிங்குலர்னா வேர்பும் சிங்குலர், செகண்ட் நவுன் ப்ளூரல்னா வேர்பும் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் நவுனை பார்க்கவே கூடாது. இதுவே ஈச் எவ்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஃபாலோ பண்ணி எப்பயுமே சிங்குலர் தான் வரணும். ஆனால் ஈச் ஆஃப், எவ்ரி ஆஃப், எய்தர் ஆஃப், நெய்தர் ஆஃப் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூரல் நவுன் சிங்குலர் வேர்ப் வரும். ஈச் எவ்ரி அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா சிங்குலர் நவுன் சிங்குலர் வேர்பு தான். ஆனால் ஈச் ஆஃப், எவ்ரி ஆஃப்னு வந்துச்சுன்னா ப்ளூரல் நவுன் சிங்குலர் வேர்பாக இருக்கும். நன்னுன்றதை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூரலாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது சிங்குலராக இருக்கும். அது மீனிங்கை பொறுத்து மாறும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலான்னா, நிறைய ரூல்ஸ் பார்க்க தான் என்ன பண்ண முடியும், உங்களால் இதெல்லாம் விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இம்பார்ட்டண்டான டாபிக், ப்ரிப்போசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ஆர்டிகல்ஸ் பேசிக்கான விஷயங்கள், கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் வைட்டல், டென்ஸ் அண்ட் ட்ரிக்கரி ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு, சரிங்களா, நிறைய எக்ஸப்ஷன் கேசஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியோ மறக்காமல் ஃபஸ்ட்டு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபர் ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டோட முடியுது. ஸோ அதனால யாரெல்லாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காமல் இப்போ ரைட்னவே என்ன பண்ணுங்க, வாங்கிடுங்க. சரிங்களா? அது எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு 7,000+ உங்களுக்கு MCQs இதுவாக கிடைக்கும். சரிங்களா? ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா, நமக்கு IBBS RRB PO கிளர்க்குக்கான ஒரு பேட்சாக இருக்கட்டும், அல்லது நமக்கு SSC ஃபவுண்டேஷன் பேட்சாக இருக்கட்டும், புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 14th October ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சரிங்களா? 14th October இந்த பேட்ச் ஆரம்பிக்குது. இதே மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா SSCயோட பேட்ச் ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? ஸோ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய
இங்க மோர் ஆஃபர்ஸ்னு போங்க. இந்த இடத்துல Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எவ்வளோ சொல்றாங்க? 3200 சொல்றாங்க. சரிங்களா? இந்த ப்ராடக்ட். ஸோ யூஸ்வலாக நமக்கு 22% ஆஃபர் இருக்கும். பட் இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஆஃபர் 32% ஆஃபர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் வேலிடிட்டியும் இருக்கு. ஸோ 3200 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 2200க்கே வாங்கிக்கலாம். இதை விட கம்மியாக கூட வாங்கலாம். எப்படி அப்படின்னா நம்மளுடைய ஆப்ல டெய்லி குவிசஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் ஆடப் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்க இன்னும் பிரைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. இந்த பேட்சை வாங்கிக்கோங்க. பேசிக்ஸ்ல இருந்து எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணலாம். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எல்லா டாபிக்ஸையும் உங்களால கவர் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு இதையும் தாண்டி வேறு எதுனா குவரிஸ் இருக்குது, வேறு எதுனா இஷ்யூஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ செஷனுக்கு யாரெல்லாம் பிரயோஜனமாக இருந்துச்சோ மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. பபாய். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.